டாஸ்மாக் கடையால் பெரும் பாதிப்பு, பொதுமக்கள் சாலை மறியல். ஊட்டி கமர்ஷியல் சாலை, கிரீன்ஃபீல்ட் சாலை, வென்லாக் சாலை சந்திப்பு முக்கியமான ஒன்று. பலதரப்பட்ட வியாபார நிறுவனங்கள், பள்ளிவாசல், ஜபக்கூடம், பிரிக்ஸ் பள்ளி மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியின் நடுவே டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இக்கடையால் அப்பகுதி மற்ற நிறுவனங்கள் வியாபாரம் பாதிப்படைவதுடன் இங்கு குடித்துவிட்டு தகாத வார்த்தைகள் பேசுவது, சிறுநீர் கழிப்பது போன்ற அலட்சியமான காரியங்களை செய்கின்றனர் குடிமகன்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் இப்பகுதி மக்கள், வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் இந்த டாஸ்மாக் கடையை மூடாவிடில் மேற்கொண்டு போராட்டம் நடத்தவும் நீதிமன்றம் செல்ல போவதாகவும் மக்கள் எச்சரித்துள்ளனர். நாங்க இது ஊட்டில இருந்து பேசுறோம். இது வால்சம் ரோடு, மெயின் கேஷனோ ஜங்ஷன் ஹைவே ரோடு இருக்கு. இங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஒரு டாஸ்மாக் வச்சுட்டு எங்களுக்கு தினமும் பிரச்சனை. டாஸ்மாக்ல இருந்து குடிச்சிட்டு வந்து போலீஸ்காரங்கள்ட்டையும் கலாட்டா, பப்ளிக்கிட்டையும் கலாட்டா. எங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க பேசுற கெட்ட வார்த்தைங்களும் இங்க குடிச்சிட்டு வரவங்கள்ட்ட தாங்கவே முடியல. எங்க அண்ணாவும் பேசுவார். இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். குடிச்சிட்டு அவன் யூரின் வேற பண்றது. அதுல கேக்குறான், நான் யூரின் பண்ணா உனக்கு என்னன்னு கேக்குறான் என்கிட்டயே ஒருத்தன். இப்போ ஒருத்தன் என் மூஞ்சி மேல புகை விட்டுட்டு போறானுங்க. இங்க நாங்க என்ன பண்ணிட்டோம்? லேடிஸ் எங்களுக்கு சேஃப்டி இல்ல, இவங்க இங்க பேஷண்ட், இவங்கள அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? பேசுறாங்க. கடை என்னுடைய வண்டி ஸ்பேஸ் விக்கிற கடை, அந்த ஸ்டெப்ல உட்காராதீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொன்னா உன்னுடையதான் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அந்த கெட்ட வார்த்தை எங்களால காதுல வாங்கவே முடியல. போன வாரம் கூட போய் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறேங்க. எனக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சு. நான் ஒரு கிட்னி டோனர். எனக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சு. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுதான் எனக்கு இப்ப காய்ச்சல் கொஞ்சம் இறங்கி இருக்குது. மாஸ்க் போட்டு தான் இருக்க சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட சொன்னா எதுவுமே காதுலயே எங்களுக்கு இங்க இருந்து இந்த டாஸ்மாக் கடை எடுக்கணும். வேண்டாம், கவர்மெண்ட் வேண்டாம். இல்ல சிஎம் வந்து எல்லாம் நல்லது பண்றாங்க. தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக் எடுங்க. டவுனுக்குள்ள வந்து லாரி வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் இங்க லாரி கொண்டு நிறுத்திட்டு இறக்குறாங்க. நாங்க பிசினஸ் பண்ண முடியறது இல்ல. அங்க இருக்க மேனேஜர்ட்டையும் அங்க இருக்க சூப்பர்வைசர்ட்ட கேட்டா கலெக்டர்கிட்ட சொல்லுங்க, அவங்கள வர சொல்லுங்க, நாங்க பேசுறோம்ன்றாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கலெக்டர்கிட்ட நாங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க இருந்து பாருங்க, 100 மீட்டர்ல பள்ளிவாசல் இருக்கு, 200 மீட்டர்ல சர்ச் இருக்கு, மேல இந்த இதுலயே டாப் ஃப்ளோர்ல வந்து அகாடமி இருக்கு, 500 மீட்டர்ல வந்து எஸ்ஆர்விஎஸ்ன்னு சொல்லி ஒரு ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் இருக்கு, முன்னால வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. இது எல்லாத்தையும் சுத்தி டாஸ்மாக் இருக்கக்கூடாது ரூலே இருக்குது. ஆனா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இங்க வந்து டாஸ்மாக் நடக்குது. அது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்களும் நிறைய டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இது வரைக்கும் மூணு கம்ப்ளைண்ட் நாங்க சிஎம் செல்லுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஒரு ரிப்ளை இல்லை. 1 மாசத்துல பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரிப்ளை இல்லைங்க. இது கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி தரணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு
ஆமாம் பார்த்தேன்.